பைட்ஸ்ன்ற ஒரு ஃபார்ம் வந்து உங்ககிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, எங்க ஃபார்ம்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ரிப்போர்ட்டு டேட்டா இதெல்லாமே கொடுத்துட்டாங்க. உங்ககிட்ட எப்படி சேல்ஸ் நடக்குது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ரைட், நீங்க ஒரு ஆண்டர்பிரனர் ஐ மீன் அண்ட் இன்வெஸ்டர், உங்களுக்கு 2 அனலிஸ்ட் இருக்காங்க. சரி என்னன்னு பார்த்துட்டு வாப்பா, இந்த ஃபீல்டு வந்திருக்கான், இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறான், பண்ணலாமா வேண்டாமா நீ பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ரைட், அந்த 2 அனலிஸ்ட்டும் வந்து தேசே லைக் ஒரு அனலிஸ்ட் பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்கிறான், கம்பெனி சூப்பராக போகுது அப்படின்றான். இன்னொரு அனலிஸ்ட் வந்து லைக் சரி ஒரு 30 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 30-40 வருஷம் முன்னாடி போர்ட் ரூமில் டேரக்டர் இருப்பாங்க. எப்போ இந்த மாதத்தோட சேல்ஸ் ரிப்போர்ட் கொண்டு வா அப்படிம்பாங்க. ஓகே சார்ன்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்டன்ட் போவான். போயிட்டு உட்காந்து கால்குலேட்டர் போட்டு செஞ்சு ஒரு பேப்பரெல்லாம் போட்டு ரெடி பண்ணி ஒரு வாரம் எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுப்போம். ரைட், இதுதான் முன்னாடி இருந்த ஸ்ட்ராட்டஜி சினாரி. அது என்னாச்சு அப்படின்னா டிஜிட்டலைஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ சில டூல்ஸ் இப்போ இந்த எக்ஸல் அந்த மாதிரி டூல்ஸ் வந்ததுக்கப்புறம் இமெயிலில் வர ஆரம்பிச்சு. சரி நீ ரிப்போர்ட் கொடுப்பான்னா என்ன ஒரு வாரம் ஆனது, ஒரு 2 நாள் ஆச்சுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ கரண்ட் ஏரான்னு சொல்லலாம், மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் ஆப்ரேட்டிங். ஸோ இப்போ எவ்ரி பிஸ்னஸ் வில் பி ஹேவிங் எ டூல், டேஷ்போர்ட் டூல். ஏதாவது டேஷ்போர்ட் டூல் பேர் சொல்லுங்க. பவர் பிஐ, வெரி குட். ஸோ ஜோஹோ ஒரு ப்ராடக்ட் கம்பெனி சொன்னீங்க இல்லையா, ஜோஹோ கிட்ட இருக்கா டேஷ்போர்ட் வர்றாங்கன்ற டேட்டாவும் இருக்கு. ஸோ இதில் நீங்கள் ஒவ்வொரு மெட்ரிக்கும் எடுத்தீங்கன்னா பார்க்க உங்களுக்கு நிறைய வந்து யூ வில் பி ஏபிள் டு கனெக்ட். ஓகே இதனால தான் இது நடக்குது, இதனால தான் இது நடக்குது அப்படின்னு. ரைட், ஸோ நவ் when I come to how ஒரு சம் டேட்டா நீங்கள் எக்ஸல்ல இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். ஸோ 2 பாகமாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். இட் இஸ் நத்திங் பட் மெட்ரிக்ஸ், டைமென்ஷன்ஸ். யாருக்காவது ஐடியா இருக்கா? would anyone want to volunteer? மெட்ரிக்ஸ்னா என்ன, டைமென்ஷன்ஸ்னா என்ன? anyone? okay சொல்லுங்க. okay so மெட்ரிக்ஸ் அப்படி நம்ம பண்ற பேமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து பைப்லைன் மூலியமா. இப்போ நம்ம மொபைல்ல டேட்டா இருக்கா, ரைட், என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? லைக் ஐ திங்க் இப்போ எல்லாம் அன்லிமிட்டட் டேட்டா ஆயிடுச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 GB தான் ரீசார்ஜ் பண்ணுவோம். 2 GB 100 ரூபா. ஞாபகம் இருக்கா? உங்க அப்பா அம்மா எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ரைட், 2 GB 100 ரூபா பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம ரீசார்ஜ் பண்ற அந்த டேட்டா 2 GB பண்றோம்னா 2 GB கன்சியூம் பண்றனான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கேள்வி கேட்டிருக்கோம், எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம்? ஒரு நகைக்கடைக்கு போனா இது 100% 24 டிராவல்ஸ் ஆகி வேர் ஹவுஸ்ல சேவ் ஆகும். இப்போ இது எல்லாமே நீங்க கம்ப்யூட்டர் வேர்ல்ட்ல மறந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். தண்ணி ஒரு இடத்துல ஆரம்பிக்குது, அது பைப் மூலியமா வருது, ஒரு குளத்துல சேருது, அதுக்கடுத்து வந்து அக்வாஃபினா அந்த மாதிரி கம்பெனியில் பாட்டிலில் போடுறாங்க, அதை வந்து நமக்கு விற்கிறாங்க. ரொம்ப காமன் டேர்ம்ல. அதே நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி டேட்டா பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப், ஃபேஸ்புக் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். நம்ம கிளிக் ஸ்ட்ரீமு எதை யூஸ் பண்ணுறோம், என்ன பேமெண்ட் மோடில் பே பண்ணுறோம், எல்லா டேட்டாவும் வந்து பைப்லைனில் போகும். இட் வில் பி ஸ்டோர்ட் இன் வேர்ஹவுஸ், இட் வில் பி அனலைஸ்ட் இன் BI tool, and then the stakeholders will take decisions. ரைட், இப்போ இன்னும் ஒரு ஸ்டெப் வரேன். மோஸ்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் அவங்க இருப்பாங்க. those who are building the products, those who are building the applications. நம்ம யூஸ் பண்ணுற IRCTC-லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து எல்லாமே எது வேணால் எக்ஸாம்பிள் இருக்குது. அதுக்கடுத்து இந்த பைப்லைனும் வேர்ஹவுஸும் பார்த்தீங்கன்னா there will be something called as data team. டேட்டாலேயே வந்து டேட்டா இன்ஜினியரிங் ஒரு விங் இருக்குது, டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு ஒரு விங் இருக்குது. டேட்டா இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா அவங்க வேலை ஒழுங்காக இந்த பைப்லைனை பில்ட் பண்ணுறதும் அந்த டேட்டா போய் ஒழுங்காக ஸ்டோர் பண்ண வைக்கிறது தான் அவங்களோட ப்ரைமரி வேலை. ரைட், இன்ஜினியரிங். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் டீம்,